வணக்கம். ஒருத்தங்க கேட்குறாங்க, மேடம் எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. வேலை கிடைக்க மாட்டேங்குதா? நல்ல வேலைக்காக வெயிட் பண்ணுறீங்களா? வேலை வந்தும் அதை பயன்படுத்திக்காமல் நீங்கள் இருக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி தான் முதன்மையாக உங்களுக்கு வச்சோம். உண்மை தானே? வேலை கிடைக்கலன்னா நான் வேலையை தேடி போகிறேனா, கரெக்டான அப்ளிகேஷன் போடுறேனா, கரெக்டான முறையில் தேடுறேனா அப்படிங்கிறது பார்க்கணும். தகுதியான வேலைக்காக வெயிட் பண்ணுறேனா. ரெண்டாவது, நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு வேலை கிடச்சிருக்குது, நான் படித்த படிப்புக்கு உண்டான வேலை எனக்கு இல்லை, அதனால் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், என்னுடைய தகுதியான வேலைக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி. மூணாவது பார்த்திங்கன்னா, வேலையும் கிடச்சிருச்சு, என்னுடைய தகுதிக்கேற்ற வேலை இருக்குது, ஆனால் எனக்கு அதில் தகவல் தொடர்பில் பிரச்சனை. ஒரு மெயில் வந்திருக்கும், அந்த மெயிலை நான் செக் பண்ணாமல் விட்டுருப்பேன். நான் மெயில் வரும்னு சொல்லிட்டு இந்த இடத்துலேருந்து வரும் அப்படின்ட்டு நான் உட்காந்துட்டே இருப்பேன். கரெக்டுங்களா? இந்த விதத்தில் உங்களுடைய வேலையோட தன்மை எதனால் கெடுது, எதனால் தடைபடுது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏஎல்பி படித்த மாணவர்களுக்கு இது தெரியுமானா தெரியும். புதிய நண்பர்கள், வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய நண்பர்கள், உங்களுக்கு வேலையில் எது தடை? நீங்கள் ட்ரை பண்ணுற முறை சரியில்லையா? தகுதியான வேலைங்கிறது தற்போது உங்களுக்கு கிடைக்கலையா? அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வேலை கிடைத்தும் நான் அதை கவனிக்காமல் விட்டுட்டேனா? இதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடத்துல நீங்கள் எல்லாருமே இருக்கிறீங்க. இப்போ சில நபருக்கு பார்த்திங்கன்னா, ஜாதக அமைப்பின்படி நல்ல வேலை அப்படிங்கிறது இங்கே இருக்காது. நல்ல வேலைன்னா உதாரணமாக நான் படித்த படிப்புக்கு உண்டான வேலைங்கிறது இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, தகுந்த காலகட்டத்தில் பர்மனன்ட் ஜாப் அப்படிங்கிறது கிடைக்காது. ஜஸ்ட் ஒரு டெம்பரவரி ஜாபாகத்தான் எனக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். கரெக்டுங்களா? இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாபை எனக்கு பிடிச்சு செய்கிறது, பிடிக்காமல் செய்கிறது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். இப்போ இன்றைக்கி எல்லோரும் பார்த்திங்கன்னா வேலைன்னு ஓடுறாங்க. எத்தனை பேருக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிஞ்சு என்னோடய வேலை எனக்கு பிடிச்சிருக்குது, ரொம்ப இஷ்டப்பட்டு செய்கிறேன், என் வேலையை நான் லவ் பண்ணுறேன், நான் காதலிக்கிறேன், நான் விருப்பப்படுறேன், பர்ஃபெக்டாக நான் வேலையில் போய் உட்காந்து செய்கிறேன்னு எத்தனை பேர் இருக்கீங்க? யோசிச்சு பாருங்கள். அப்போ வேலை கிடைக்காம இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை, வேலை கிடைச்சா கூட அதில் நமக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது சந்திக்கிறோம். இந்த வேலையோட தன்மைங்கிறது எல்லாருக்குமே ஒரு பழுவு, ஒரு அழுத்தம், ஒரு அவஸ்தை அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். எந்தெந்த காலகட்டத்தில் இது சார்ந்த அழுத்தத்தை நம்ம அனுபவிக்கிறோம், அது நிறைய விதங்களில் நிறைய பேர் அனுபவிப்பாங்க. நம்ம பார்த்தது தான். சிலருக்கு குழந்தைகளோடு இருக்கணுங்கிறது இருக்கும், ஆனால் வேலைக்கு கண்டிப்பாக போகணும். என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை, சனி ஞாயிறு கூட லீவ் விட மாட்டாங்களான்னா கண்டிப்பாக சில இடங்களில் அதுக்கு கூட லீவு கிடையாது. அப்போ தான் இந்த வேலை எனக்கு பிடிக்காமல் இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா, எனக்கு வேலை பிடிச்சிருக்குது, நான் நினச்ச மாதிரி அந்த வேலையில் என்னால் ஒர்க் பண்ண முடியல, என்னுடைய ஐடியாவை அதில் செலுத்த முடியலன்னு சொல்லுவாங்க. அதுவும் உங்களுக்கு பிரச்சனை தான். ஏங்க, வேலை கிடைக்கலங்கிறீங்க, கிடைச்ச வேலையை முறையாக பயன்படுத்துகிறோமா, முறையாக அதை பாதுகாக்கிறோமா அப்படின்னா அதுவுமே இங்கே கிடையாது. எல்லாமே பிரச்சனை தான். வேலைங்கிறது ஒருத்தங்களுக்கு நிரந்தரமாக எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகம் தான் உங்களுக்கு சொல்லும். சிலருக்கு டெம்பரவரி ஜாப் தான் இருக்கும். 6 மாதத்துக்கு, 1 வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு அப்படிங்கிற வேலை அமைப்பு மட்டும்தான் சிலருக்கு உண்டு. அது எல்லா ஜாதகங்களும் அப்படி வருமானா கிடையாது. அவர்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்த நிலையின்படி தான் அந்த வேலையோட தன்மை. அதை அனுசரித்து நம்ம போனோம். சிலருக்கு 24 வயசுலேயே கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிரும். அப்போ என்ன சொல்லுவீங்க? அவங்க அந்த பிடிச்சுக்கிண்டு அடுத்தடுத்த நிலைகளில் அவங்க போகிறாங்களான்னா போகிறாங்க. அங்கே கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், சண்டை சச்சரவுகள் இருக்கும். வெளியில் தெரியுமானா தெரியாது. அவர்களுக்குள்ளே நடக்கிற போராட்டங்கிறது அங்கே இருக்கத்தான் செய்யும். சிலருக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது அது நல்லா இருக்குது, அவனுக்கு மட்டும் கிரகம் கொடுத்துருது, அவன் ஜாதகத்தில் மாத்திரம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக கிடையாது. வேலை அப்படிங்கிறது நிரந்தர வேலை எப்போ? அதே மாதிரி எனக்கு தற்போது தற்காலிக வேலை மட்டுமா? இன்னொன்று, எனக்கு உள்ளூரில் வேலை கிடைக்குமா? உங்கள் ஜாதகத்தில் உள்ளூரில் வேலை அமைப்பு இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். சில ஜாதகங்களில் வெளிநாட்டு வேலை தான் இருக்கும், வெளியூர் வேலை தான் இருக்கும். சிலருக்கு நைட் ஷிஃப்ட்டு தான் வேலை. உங்களுடைய வருமானத்திற்குண்டான நேரங்கிறது இரவு நேரம் மட்டுமே. இந்த வருமானம்னு பற்றி பேசும்போது இன்னொரு சிறு தகவல். இப்போது சிலருக்கு காலம்பரை பிஸ்னஸை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க, எதுவுமே நடக்காது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு நேரம் பிஸ்னஸ்க்கு பற்றி பேசுவாங்க, டக்குன்னு ஒர்க் அவுட் ஆயிரும்.
இந்த ஒர்க் அவுட் ஆன நேரத்தை தொடர்ந்து சில நாட்கள் செய்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குதா இல்லையா அப்படின்ட்டு. அப்போ எந்த காலகட்டத்தில் ஒரு செயல் செய்தால் அது பலிதம் கொடுக்கும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்குதானா இருக்குது. வேலையானாலும் சரி, வருமானம் ஆனாலும் சரி, சில காலங்கள் அவர்களுக்கு சில பிரச்சனைகளே கொடுக்கும். அதை கடந்து யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. வேலை எல்லோருக்கும் உண்டு. நான் பார்க்கக்கூடிய விதம் அப்படிங்கிறதா இதில் வித்தியாசப்படுது. என்னுடைய லக்னம் நட்சத்திர புள்ளி நன்றாக இருந்ததுன்னா நான் எவ்வளோ கஷ்டமான வேலையும் நான் செய்வேன். லக்ன நட்சத்திர புள்ளி நல்லா இல்லையா, நானே சரியாக இல்லை, நானே எப்போ பாருங்கள் டென்ஷனாக இருக்கேன், அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய வேலை நல்ல வேலையாக இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது என்னுடைய உடலுக்கோ என்னுடைய மனதிற்கோ இங்கே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. நன்றி.